கும்மிடிப்பூண்டியில் மிட்சுபிஷி ஏசி உற்பத்தி ஆலைய முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைஞ்சிருக்கார். சதீஷ் முருகன் கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். தற்போது இந்த திட்டத்தை பற்றி ஒரு காணொலி பார்க்கலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைஞ்சிருக்காரு. சதீஷ் முருகன், இந்த ஏசி உற்பத்தி ஆலையினுடைய சிறப்புகள் என மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஞ்சலி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் புதிய திட்டங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார். அதன் அடிப்படையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியில திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 2091 கோடி ரூபாய் முதலீட்டில் 2101 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில மிட்சுபிஷி நிறுவனத்தினுடைய எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற அந்த பிரபலமான நிறுவனத்திலிருந்து அறைகளுக்கான குளிர்சாதன இயந்திரங்கள் மற்றும் காற்றழுத்த கருவிகள் ஏசியன் கம்ப்ரசர்ஸ் உற்பத்தி ஆலையை காணொலி காட்சி வாயிலாக இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மிட்சுபிஷினுடைய தலைமை அதிகாரிகளும் உடனிருந்தனர். தொழில் முதலீடு மற்றும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில அந்த துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலும் அந்நிய நாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு வகுத்து வருகிறது. மேலும் இது போன்ற திட்டங்களின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் கும்மிடிப்பூண்டி அருகே மிட்சுபிஷி நிறுவனத்தின் அந்த ஆலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அஞ்சலி, ரைட். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தந்தை பெரியாரின் பெயரில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் திட்டத்தின் கீழ் கடலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி. மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், என்னென்ன துறை சார்ந்த திட்டங்கள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 42 கோடி ரூபாய் 40 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 சமத்துவபுரங்கள், அதே போன்று நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி முதல் கெடமலை வரை 34 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலை, 212 கோடி 86 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டடங்கள், பாலங்கள், அங்கன்வாடி கட்டடங்கள், பள்ளி கட்டடங்கள், சமுதாய கூடங்கள் என பல்வேறு கட்டடங்களுக்கு என மொத்தம் 289 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள், அதே போன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடு மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள மொத்தமாக 9696 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும் இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறை சார்பில் கடல் பல்லுயிர் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை கிண்டியில் 14 கோடியே 50 லட்சம் 14.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு அடிக்கல் நாட்டி தமிழ்நாடு நகர்ப்புற பசுமை கொள்கை 2026 வெளியிடுகிறார்கள். இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கிறது. புதிய திட்டம் தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு அமைப்பதற்கான அந்த அடிக்கல் நாட்டு விழாவை இன்றைய தினம் தொடங்கி வைத்திருக்கிறார். அடிக்கல் நாட்டி அந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளுக்கு கூடுதல் கட்டிடங்கள், பயோகெமிஸ்ட்ரி லேப், நுண்ணுயிரியல் ஆய்வு கூடங்கள், இந்திய மற்றும் ஹோமியோபதி பிரிவு கட்டிடங்கள் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அந்த கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று திறந்து வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான், இதற்கு முன்னதாக தான் இந்த கும்மிடிப்பூண்டியில ஏசி மிட்சுபிஷி நிறுவனத்திற்கு சொந்தமான ஏசி ஆலையை தொடங்கி வைத்திருந்தார். ஒட்டுமொத்தமாக பல்வேறு துறையின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு அந்த தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறையின் கீழ் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.